அடுத்து வந்து ஹசன் பொட்டல்புதூர் அவர் கேட்குறாரு, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற வகுப்பை பார்த்துட்டு வர்றேன். நபி அவர்களுக்கு இறை செய்தி இறங்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க. அதில் நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் வந்து ஓதி காட்டுவாங்க, அதை ஒரு தடவை ஓதினா போதும் மனசில் ரெக்கார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. அதுக்கு ஆதாரமும் சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொரு முறையில் வந்து ஜிப்ரீல் வருவாங்க, அவங்களுக்கு சொல்லுவாங்க. அது மனிதர்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்தாலும் மனிதர்களுக்கு புரியாது, அது நபிக்கும் ஜிப்ரீலுக்கு மட்டும்தான் புரியுங்கிற விஷயத்த சொன்னீங்க. இது விளங்க மாட்டேங்குது, இது சம்பந்தமாக கொஞ்சம் விளக்கம் கொடுங்கள் அப்படின்னு கேட்குறார். அதாவது இந்த நீங்களும் ஆலிம்களாகலாம்ங்கிற அந்த பாடத்தை பார்த்தவங்களுக்கு தான் இந்த இவர் என்ன கேட்குறாருன்னு விளங்கும். அதுக்கான சுருக்கமாக சொல்லிடுறேன். நீங்களும் ஆலிம்களாகலாம்ங்கிற பாடத்தில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹி வரும்ல, அது எத்தனை விதத்தில் வஹி வரும் அப்படிங்கிறத விளக்கும்போது சில நேரங்களில் வானவர் வந்து என்ன செய்வார்னு கேட்டால் மனித மொழியில் வாசி காட்டுவார். அல்ஹம்துலில்லாஹ், என்ன மனித பாஷை தானே, மனிதர்களுடைய மொழியில் அந்த வஹியை என்ன செய்வார், ஓதி காட்டுவார். மனித மொழியில் ஓதுனால் கேட்டோன்னு விளங்கிடுமா இல்லையா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கேன்ற ஜிப்ரீல் ஓதுனா ரசூலுல்லாஹ் கேட்டால் உடனே இந்த வாசகத்தை தான் அவர் சொன்னார்னு தெரிஞ்சு நான் அப்படி மனப்பாடம் பண்ணிக்கிடுவாங்க. சொன்னவொன்னே ரெக்கார்ட் ஆயிரும். இது ஒரு வகை இருக்குது. அது இதை சொல்லக்கூடிய ஹதீஸில் இன்னொரு வகை என்ன இருக்குன்னு கேட்டால், அந்த ஜிப்ரீல் வந்து என்ன செய்வார்னு கேட்டால், அதாவது மணி ஓசை போன்று அதாவது மனித மொழியில் அந்த வகி வராது. மனித மொழியில் வராமல் ஒரு மணி சத்தம் மாதிரி வரும். அது மனுஷனுடைய பாஷை இல்லை. அப்போ மணி ஓசை மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஓசைக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற வகையில் அந்த மணி ஓசையை மனித மொழிக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய வகையில் அவங்களுடைய இதயத்தில் எல்லாம் ஒரு செட்டிங் பண்ணியிருப்பான். அதனால் இவங்க மணி ஓசை மாதிரி வர்றதை கிரகித்து என்ன செய்வாங்கன்னா, ஓ இந்த கருத்தை தான் வந்து நமக்கு சொல்ல வர்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது புகாரில் 2வது ஹதீஸ்லையும் 3215வது ஹதீஸ்லையும் இந்த சம்பவம் இருக்குது. அப்போ இதுதான் கேட்குறாரு, மணி ஓசை மாதிரி வரும்னா எப்படி அப்படின்னு. அது ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, கைஃபையா தீக்கல் வஹி உங்களுக்கு எப்படி வரும்? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஹ்யானன் சில நேரங்களில் ஏத்தீனி என்னிடத்தில் வஹி வரும், மிஸ்ல சல்சலத்தில் ஜரசி மணி ஓசையை போல என்னிடத்தில் வஹி வரும், ஒஹுவ அஷத்துஹு அலைய அது எனக்கு ரொம்ப கடினமானதாக இருக்கும். கடினமாக தானே இருக்கும். நம்ம பாஷையில் ஒரு செய்தியை சொன்னால் அது கடினமாக இருக்காது. நம்ம பாஷை இல்லாமல் ஒரு மணி ஓசையில் ஒரு கோடு வேர்டில் சொல்கிறாங்கன்னு வைங்க, அதை வந்து கிரகிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரிந்து கொள்வதற்கு சிரமமாக இருக்கும், கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் புரிந்து என்ன செய்வேன், அதை கன்வெர்ட் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கிறவேன் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸை தான் வளைக்கு இந்த மணி ஓசையை போலவும் வஹி வரும்னு அதுதான் விளங்கலைன்னு அவர் சொல்கிறார். இதுக்கு வந்து விளக்கம் வேணுங்கிறார். இதுக்கு சொன்னால் இதுக்கு வந்து நம்ம ஒரு உதாரணத்தின் மூலமாக இதை நீங்கள் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். என்ன உதாரணம்னு கேட்டால், இன்றைக்கு வந்து ஒரு செய்தி, மரண செய்தி, ஒரு அவசர செய்தியெல்லாம் அறிவிப்பதாக இருந்தால் மெசேஜில் உடனே அனுப்பி விட்ருவோம். வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம், அடுத்த செகண்ட் அவருக்கு போயிடும். அல்லது எஸ்எம்எஸில் கூட அனுப்பிடுவோம். மெசேஜ் போயிடும், வாப்பா மூத்தாயிட்டாங்க, வந்து கொண்டிருக்கிறேன், 8 மணிக்கு அரைவில் ஆகிவிடும், இப்படி ஏதாவது செய்தி, அவசர செய்தி, ஃப்ளைட்டில் ஏறிவிட்டேன், இந்த மாதிரி ஒரு அவசர செய்தி அனுப்புகிறதா இருந்தால் அதற்கு வந்து இந்த நம்ம வாழ்கிற காலத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், வந்து மனித மொழியிலேயே அந்த செய்தி அனுப்புவதற்கான கருவிகள்லாம் வந்துருச்சு. எஸ்எம்எஸில் வந்து நான் இன்று புறப்பட்டு விட்டேன்னு எழுதி அனுப்பலாம், எழுத்து அவருக்கு போய் சேரும். நாம் எழுத்தாகவே நம்முடைய கருவியில் டைப் பண்ணலாம். அவர் ரிசீவ் பண்ணக்கூடியவர் அவருடைய கருவியில் அதை எழுத்தாகவே என்ன செய்வார், ஓப்பன் பண்ணி பார்ப்பார். இப்படி ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா? இதுவே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இல்லை. அப்போ ஒரு அவசர செய்தியை சொல்வதற்கு என்ன செய்வாங்கன்னா, தந்திங்கிற முறை வச்சுருந்தாங்க. அதாவது தந்தியின் மூலமாக ஒரு கடிதம் மூலமாக அனுப்பணும், லேட்டாகவும் ஒரு மரண செய்தி அறிவிக்க வேண்டியிருக்குது, ஒரு தந்தி மூலமாக அனுப்பணும் என்று சொன்னால் உடனே இந்த செய்தி போயிடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தந்தின்னு வச்சு. இந்த தந்திங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு இளம் தலைமுறைக்கு தெரியாது. இப்போ உள்ள தலைமுறைக்கு என்ன செய்ய, தந்திண்டா என்ன, தந்திங்கிறது கேள்விப்பட்டிருப்பாங்களே தவிர அதனுடைய தாத்பரியம் அவங்களுக்கு தெரியும். வயசான ஆளுகளுக்கெல்லாம் தெரியும். தந்தினா என்னன்னு கேட்டால், அந்த காலத்தில் வந்து ஒரு மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்லையும், போஸ்ட் ஆஃபீஸ்லாம் தந்தி இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. ஒவ்வொரு தபால் அலுவலகத்தில், பெரிய தபால் அலுவலகம், சின்ன சின்ன குட்டிலாம் இருக்காது. பெரிய தபால் அலுவலகமாக இருந்தால் அதில் நினைஞ்சிருவாங்க, இந்த தந்திக்குன்னு ஒரு மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த தந்தி என்ன செய்வாங்கன்னா,
தந்தி கம்பம்னு சொல்லுவாங்க. அந்த கேபிள் டிவி போடுறோம்ல, கேபிள் டிவி மாதிரி வயர்களை போட்டு என்ன செய்வாங்க, அந்த கம்பங்களை எல்லா மிஷினோட இணைச்சிருப்பாங்க. அந்த அனைத்து நாட்டில் உள்ள அத்தனை போஸ்ட் ஆஃபீஸ்லையும் என்ன செய்வாங்க, அந்த தந்தியை இந்த மிஷினில் ஒன்றாவது இணைச்சிருப்பாங்க, நம்ம டெலிஃபோன் லைன் கொடுக்குற மாதிரி. அதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், உங்கள் தந்தை மரணித்து விட்டார் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால், இதை அவங்க இங்கேருந்து என்ன செய்யணும், நீங்கள் சொல்ல ஊருக்கு அனுப்பணும். எப்படி அனுப்புவாங்கன்னு கேட்டால், மணி ஓசையாக தான் அனுப்புவாங்க. அந்த தந்தியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அப்படி டக் டக் டக்கு 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 டக்குன்னு பல மாதிரி அதை சவுண்டை கிளப்புவாங்க. ஒவ்வொரு விதமான ஒரு சவுண்டுக்கு ஒரு எழுத்துன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு படிப்பு இருக்குது. அந்த படிப்பை படித்தவர்கள் தான் அந்த தந்தியை அனுப்புறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் பணியில் அமர்த்தப்படுவார்கள். அவர் இவர் இங்கே உட்காந்து என்ன செய்வார், டக்கு டக்குன்னு அடிப்பாரா, இது ஏன் அடிக்கிறாருன்னு ஏன் எழுதிக்கிறோம் அங்கே உட்காந்துக்கிட்டு. இந்த மிஷின்லேருந்து அந்த எந்த மிஷினுக்கு அனுப்பப்படுகிறதோ அந்த மிஷினில் உட்காந்து என்ன செய்வான், இவர் அடித்த உடனே ஏன்னு எழுதிக்கிடுவான். இப்படி அடித்தா இது சின்னு எழுதிக்கிடுவான். அப்போ ஒரு தடவை அடித்தா இப்படி, 2 தடவை அடித்தா அந்த அடிக்கிற விதம், இதெல்லாம் அந்த படிப்பு முறை. அந்த முறைப்படி என்ன செய்வாங்கன்னா, தந்திக்கு உள்ள பாஷையை படித்தவர்கள் அப்படி அனுப்புவாங்க. இதை நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட, நம்ம அனுப்பி கூட அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு நமக்கு தெரியும். ஆனால் அவர் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறார், மனித மொழியில் அனுப்பலை. அவர் என்ன செய்கிறாரு, மணியோசை மொழியில் அனுப்புகிறார். ஆனால் அதை ரிசீவ் பண்ணக்கூடியவர் தெரிஞ்சிருப்பாரே, ஆனால் அவர் கரெக்டாக எடுத்துருவார். வணங்குதா, ரிசீவ் பண்ணுற இடத்துல நீங்கள் இருந்தாலும் என்ன செய்தி வருதுன்னு உங்களுக்கு அறிய முடியாது. அனுப்புகிற இடத்துல நீங்கள் இருந்தாலும் இவர் என்ன வார்த்தை அனுப்புகிறாருன்னு உங்களுக்கு விளங்காது. ஆனால் அவங்க 2 பேருக்கு விளங்கும். யார் அனுப்புகிறவருக்கும் ரிசீவ் பண்ணுறவருக்கும் விளங்கும். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியாது தானே. நம்ம பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தால் கூட விளங்காது. அந்த மாதிரியான அடிப்படைகளையும் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வரும். அது என்னென்னு கேட்டால், கோடு வார்த்தையில் வர்றது அந்த கோடு தெரிஞ்சவங்களுக்கு தானே விளங்கு. கோடு வேர்டு வழக்கமான பாஷையில் இல்லாமல் கோடு வேர்டில் பேசிக்கிட்டாங்கன்னு வைங்க, அது விளங்க முடியாது. இந்த தந்தி பாஷை, இந்த மணி யோசை எல்லாம் அந்த கோடு வேர்டு மாதிரி உள்ளது. இதைத்தான் நம்ம என்ன செஞ்சுருந்தோம், விளக்கியிருந்தோம். சரி.